வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம கேழ்வரகு வச்சு இனிப்பாக ஒரு தட்டை பண்ண போகிறோம். ஒரு கப், அந்த கப்பில் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதை எப்படி வறுக்கணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வாசம் வரும். அதாவது அந்த அழகாக வறுக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் வருங்க, ரொம்ப செவக்க வேண்டாம். வறுத்துட்டு அதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வறுக்கணும். அந்த சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திருப்பியும் என்ன பண்ணணும், அடுத்ததாக அதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா 1/2 கப்பு உடச்ச கடலை பொடி, அதாவது பொட்டுக்கடலை பொடி 1/2 கப்பு நல்லா, அதாவது மாவாக எடுத்துக்கணும், சரிங்களா? மிக்சியில் ஓட்டி ஜலிச்சு மாவாக எடுத்துக்கோங்க, ஜலிக்கக்கூட வேண்டாம், சரிங்களா? அடுத்தது 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு பொடி பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏதா 1 2 3 எல்லாம் கலக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக கேழ்வரகு எவ்வளோ பெனிஃபிட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு புரத சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. அதனால் கேழ்வரகு சாப்பிட்டா குழந்தைகளுக்கெல்லாம் புத்துணர்ச்சி, அதாவது நம்மளுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, உயிர் சக்தி ஜாஸ்தியாக இருக்குன்னுவாங்க, சுறுசுறுப்பாக இருப்போன்னுவாங்க, மன அழுத்தம் போயிடும். பால் கொடுக்குற தாய்மார்கள்லாமும் கேழ்வரகு சாப்பிட்லாம். கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எலும்புக்கு, அப்புறமா பல்லுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த தோலெல்லாம் சுருக்கமே வராது, அவ்வளோ நல்லது கேழ்வரகு. இப்போது இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் கேழ்வரகுக்கு 1/2 கப் வெல்லம். ஆனால் கொஞ்சம் வெல்லம் இனிப்பாக வேணுன்றவங்க ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கரைக்கணும். இது பாகெல்லாம் பதம்லாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கரைஞ்சிட்ட உடனே வடிகட்டிட்டு கொஞ்சம் பபுள்ஸாக கொதிக்கும்ல, அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்தாலே போதும். இப்போ கரைஞ்செடுத்து நம்ம வடிகட்டுறோம். வடிகட்டி எடுத்துன்றதை திருப்பி அந்த பாத்திரத்தை அலம்பிட்டு அதுலேயே அந்த வெள்ளைப்பாகை ஊற்றிட்டு இது பாருங்கள், பபுள்ஸாக வருதா, அதை அணைச்சிட்டு நீங்கள் அந்த கலவையில் சேர்த்துட்டாலும் சரி, இதுலேயே மாவை கொட்டி கலரினாலும் சரி. நான் என்ன பண்ணுறேன், அந்த கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும், அதனால் என்ன பண்ணுறேன், தேங்காயை அந்த மாவில் சேர்க்கலை, வெல்லத்தில் சேர்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறோம், அடுப்பை அணைச்சிடணும். தேங்காய் சேர்த்தாச்சு, வெல்லம் கொஞ்சம் பபுள்ஸாக கொதிச்சுட்டு அணைச்ச உடனே நம்ம மாவு வச்சுருக்கோம்ல, பொட்டுக்கடலை மாவு, கேழ்வரகு மாவு, ஏலக்காய் எல்லாம் கலந்தது இருக்குல்ல, அதை இதில் போட்டு கிளறிடணும். ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா கிளறி விட்ட பிறகு ஆறின உடனே கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் நம்ம தட்டை எப்படி தட்டுவோம் அந்த மாதிரி உருண்டை போட்டு நம்ம தட்டணும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் கேழ்வரகு தட்டை ரெடி ஆகிடும், சரிங்களா? இந்த மாதிரி அழகாக நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த மாவு எல்லாம் சேரணும். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் எடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் அழகாக கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு தட்டினீங்கன்னா அழகாக சூப்பராக தட்டை வரும். அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரை மூடிட்டு ஒரு பாத்திரம் வச்சு அமுத்துங்க. அப்படி அமுத்தினாலும் அழகாக தட்டை ஷேப்பாக வரும். நான் சும்மா தட்டி காமிச்சேன், நீங்கள் அப்படியே கூட பண்ணிக்கலாம். அப்படி தட்ட முடியாதவங்க 2 பிளாஸ்டிக் கவர் வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அமுத்தினீங்கன்னா அழகாக ஷேப்பாக இதே மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கேழ்வரகு குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது. வெயில் காலத்தில் சூட்டை தணிக்கும். அப்புறமா என்ன, ஸ்கின்னெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் குழந்தைகள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதனால் கேழ்வரகு இந்த மாதிரி மழை காலம் எல்லா டைம்லேயும் நீங்கள் வெரைட்டியாக பண்ணி கொடுக்கலாம். கேழ்வரகு தோசை, ஸ்வீட் கேழ்வரகு தோசை, அப்புறம் இந்த ஸ்வீட் அடை தட்டை, ஸ்வீட் தட்டை, கேழ்வரகு ஸ்வீட் தட்டை, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அதிரசம் மாதிரியும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு கொடுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.